பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம ஜிஎஸ்டி கார்டில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த மாதிரி சைஸ் சின்னதாக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ளோர் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா சில கன்ஜெஷன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தேவைப்படுறதுக்கேற்ற ஸ்பேஸை நம்ம ஸ்டார்டிங்லேயே ப்ரீ பிளான்டாக கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வீட்டினுடைய சைஸ் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் அங்கங்கே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்பேஷியஸாகவும் நீங்கள் ஸ்பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல் டைப் லாஃப்ட் இருக்குது. ஒன் சைடு மட்டும் லாஃப்ட் கொடுக்காமல் எக்ஸ்ட்ரா லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் செல்ஃப் கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கும் தனியாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பல்லாவரம் குன்றத்து ரோட் கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் பட்ஜெட் ரிவ்யூ பண்ண போகிறோம். 55 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் சென்னையில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு மட்டும் இல்லாமல் இதே சரௌண்டிங்கில் ஒரு 2 தெரு தள்ளி 3 தெரு தள்ளி உங்களுக்கு இவங்களால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராஜெக்ட் இப்போ இந்த சரௌண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு 925 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ஏசிஎஸ் ப்ரோமோட்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட் சார்ந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க டேரெக்டாக அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம குருசாமி நகர்னு சொல்லுவாங்க. நம்ம பல்லாவரம் குன்றத்து ரோட் கடையில் ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான லொக்கேஷன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுசாக டெவலப் பண்ண ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு அந்த குருசாமி நகர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2வது ப்ராப்பர்ட்டியில் குருசாமி நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம சென்னை சவுத்தில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பல்லாவரம் குன்றத்து ரோட் கடையில் அனகாபுத்தூர் குருசாமி நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. குருசாமி நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக பல்லாவரம் குன்றத்து ரோட்லேருந்து ஜஸ்ட் 450 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கீங்க. நீங்கள் பல்லாவரம் குன்றத்து ரோட் வழியாகவும் வரலாம், இல்லை நீங்கள் நல்ல தம்பி ரோட் வழியாக வந்துட்டு ஸ்ட்ரீட்குள்ளே வந்து கனெக்டிவிட்டி அசஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தரப்பாக்கம் வழியாக கிருகம்பாக்கம் உங்களுக்கு கனெக்டிவிட்டியும் இருக்குது. அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான லாலாஜி ஒமேகா ஸ்கூல் கூட இருக்குது. இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம ஜிஎஸ்டி கார்டில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏசிஎஸ் பில்டர்ஸ் கூட நம்ம நிறைய வீடியோ கொலாப் பண்ணியிருக்கோம். இவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மினிமம் 45, 50 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். இப்போ இருக்கிற கரண்ட் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 55 lakhsலேருந்து இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறுபடியும் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இப்போ கரண்ட்டாக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீடை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். 3rd ஃப்ளோரில் ஃப்ரண்ட் ஃபேசிங் போர்ஷனே அவைலபிள் இருக்குங்க. வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேசிங்கில் வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் நல்லா அமைப்பாக இருந்தது. எதனாலனா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாயர் இருக்குது. அந்த ஃபாயிலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு ஷூ கப்படாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியானா இருக்காது. ஆனால் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட சேர்த்து ஃப்ளோர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வீடு எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். அப்ராக்சிமேட்டாக 2100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 2 BHKன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு தான். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் இருக்குது. 3 phase சீப் லைன் கொடுத்துருக்காங்க. லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூ 40%ங்க. முக்கியமான விஷயம், இப்போ இந்த பல்லாவரம் குன்றத்து ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம அனகாபுத்தூர்லேருந்து நம்ம குன்றத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரோடை வந்து இப்போ 4 wheel எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அனகாபுத்தூர்லேருந்து இந்த ஜிஎஸ்டி வரைக்கும் இருக்கக்கூடிய டச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இங்கே ஃப்ளாட்ஸ்லையும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் பார்க்கலாம். நம்ம பல்லாவரம் குன்றத்து ரோடு அப்படின்னாலே நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு காரணம் டிராஃபிக் தான். அதுவும் கூடிய சீக்கிரம் இங்கே இருக்காது. சீல்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். 3 phase சீப் லைன் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா, சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கிற போர்ஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கோம். 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே ஆப்போசிட்டில் 2 போர்ஷன் இருக்குங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது, நீங்கள் பார்க்க முடியும். லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் ஃப்ரண்ட் ஃபேசிங் போர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். நார்த் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வந்து நீங்கள் உள்ளேயும் திறந்துக்கலாம், வெளியிலையும் திறந்துக்கலாம். வாங்க உள்ளே வந்துடு. மெயின் கேட் திறந்த உடனே ஒரு அவுட்டர் ஃபாயர் இருக்குது. இந்த அவுட்டர் ஃபாயரில் தான் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஷூ கபோர்ட்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு தனித்துவமாக தெரிஞ்சது. பொதுவாக இந்த மாதிரி சைஸ் சின்னதாக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ளோர் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா சில கன்ஜெஷன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தேவைப்படுறதுக்கேற்ற ஸ்பேஸை நம்ம ஸ்டார்டிங்லேயே ப்ரீ பிளான்டாக கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வீட்டினுடைய சைஸ் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் அங்கங்கே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்பேஷியஸாகவும் நீங்கள் ஸ்பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நார்த் ஃபேசிங் மெயின் டோர் தாண்டி உள்ளே வந்த உடனே ஒரு ஹால் இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது. இங்கே உங்களுக்கு யூபிவிசி டோர் வந்துடும்.
இந்த பால்கனியில் ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது. எம்எஸ்ல உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்லேயே ஒரு மளிகை கடை இருக்குது கார்னரில், ஜெயின் ஸ்டோர் பக்கத்துலேயே. நீங்கள் ஜஸ்ட்டு லிங்க் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட இங்கேருந்து கூட இறக்கிட்டு நீங்கள் அண்ணா இப்படி போட சொன்னால் கூட ஃப்ரீ டோர் ஸ்டெப் டெலிவரி. நம்மளுக்கு இந்த டோர் ஸ்டெப் டெலிவரி தானே தெரியும். இப்போ தான் செப்டோ ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லி நிறையா வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக வந்து நம்ம பல்லாவரம் குன்றத்தூர்லேருந்து 450 மீட்டர்ஸ் தான், நியர் கணேஷ் தேட்டர். பழைய கணேஷ் தேட்டருக்கு பேக் சைடு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அங்கே போங்களேன் தௌசிஃப், அப்படியே அங்கே போங்க பின்னாடி போகலாம். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன் வால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா கபோர்டுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் உங்களுக்கு இந்த பால்கனிக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்ல கண்டினியூ கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. எல் டைப் லாஃப்ட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு உங்களுக்கு சர்வீஸ் கம் பால்கனி, வாஷிங் மிஷினுக்குள்ள பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இது 24 ஃபீட் ரோடுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இது வந்து 30 ஃபீட் ரோடு மாதிரி இருந்தது. நம்மளோட தமிழ்நாட்டிலே சென்னையிலே அப்படி தானே இருக்கும். சைஸ் சிலது சின்னதாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும். ஆனால் டாக்குமெண்ட்டில் இருக்கும்பொழுது அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பார்க்கும்பொழுது ரோடு நல்லா ஒய்டனாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த போர்ஷனுக்கு இருந்தது. முக்கியமாக ஆமாங்க, வாங்கிட்டு கூட ஈவினிங் டைமில் இங்கே நல்லா காத்தோட்டமாக தாய்மார்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பூஜா கபோர்ட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அப்படியே பக்கத்தில் இது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய கார்னர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம், 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல் டைப் லாஃப்ட் இருக்குது. ஒன் சைடு மட்டும் லாஃப்ட் கொடுக்காமல் எக்ஸ்ட்ரா லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் செல்ஃப் கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கும் தனியாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபில் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் பேரியபிளாக கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் வாஷ் பேஷன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன அந்த டிங்கரிங் பட்டி ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வீடு நீங்கள் இப்போ பார்க்க முடியும். நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட். இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் காமன் பாத் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லோ சீலிங்காக இருக்கும். எதனாலலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இல்லை, பின்னாடி போங்க. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அந்த காமன் பாத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த வீட்டில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லை, அங்கேயும் ஒன்று இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பெட்ரூம்க்கே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா தாய்மார்கள் நிறைய பேர் நம்ம ஊரில் எதிர்பார்ப்பீங்க. அதனால் அந்த பிளான் ரெக்கமெண்ட் புரிஞ்சு அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போசிட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் பாத்துக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இங்கேயும் லாஃப்ட் எல் டைப் லாஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்களில் செல்ஃப் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆங்கர் ரோமா பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கேயும் வந்து விண்டோ பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சாக்கெட் ப்ரொவிஷன்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இங்கேயும் ப்ரொவிஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 6700 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக் காஸ்ட்டுங்க. உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் சேர்த்திங்கன்னா 67 lakhs வரும். அதாவது ஆல் இன்க்ளூசிவ். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மட்டும் தான் நீங்கள் அடிஷனலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. சரிங்களா? இந்த வீடு இல்லாமல் உங்களுக்கு உங்களால் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். மினிமம் 55 lakhsலேருந்து இந்த சரௌண்டிங்லேயே உங்களுக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு குன்றத்தூர் மேத்தா நகர்லாம் போயிட்டீங்கன்னா 45 to 50 lakhs பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப்ல இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.